ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா COA கோர்ஸுக்குரிய தியரி கிளாஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது டோட்லேருந்து நமக்கு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனால் நமக்கு தியரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தியரி கிடையாது. போன செஷன் வரையும் எடுத்த தியரி தான் இது. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இது எலக்ட்ரிக் டிவைஸா எலக்ட்ரானிக் டிவைஸா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒன் வேர்டில் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இது 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சு வெளியிட்டாங்க. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். கம்ப்யூட்டரோட அதாவது ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர், கணிப்பொறியின் தந்தை யாரு அப்படின்னா சார்லஸ் பாபேஜ். சார்லஸ் பாபேஜை கணிப்பொறியின் தந்தை நம்ம சொல்றதுனால அவர் தான் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு வெளியிட்டாங்களா அப்படின்னா சார்லஸ் பாபேஜ் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு வெளியிடல. ஆனா அவர் கண்டுபிடிச்சு வெளியிட்ட டிவைஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டிவைஸை பார்த்த மற்ற அறிவியல் அறிஞர்கள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு வெளியிட்டாங்க. சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்ச அந்த டிவைஸோட நேம் என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியல் அண்ட் அனாலிட்டிக்கல் என்ஜின். டிஃபரன்ஷியல் அண்ட் அனாலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்ற டிவைஸை கண்டுபிடிச்சு வெளியிட்டாங்க. ஸோ அந்த டிவைஸை நமக்கு பார்த்ததுக்கு அப்புறமா தான் சிஸ்டம்லாம் கண்டுபிடிச்சு அடுத்தடுத்து வெளியிட ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த டிவைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரில இருக்கும். இந்த மாதிரி சைஸ்ல பாதி பார்த்தீங்கன்னா மானிட்டராகவும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு வைஸாகவும் இருக்கும். ஸோ கீபோர்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பட்டன் மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்றோம் இல்லையா, கால்குலேட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த கால்குலேட்டர் மாதிரி இருக்கும். அந்த பட்டன்ஸ்லாம் ஏன் நம்பர் மட்டும்தான் இருக்குமா, நம்ம அதில் லெட்டர் வச்சா எப்படி இருக்கும். அந்த மானிட்டர் கீபோர்டோட அட்டாச் ஆகிருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் கால்குலேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி அந்த ஸ்க்ரீனை மட்டும் தனியாக பிரித்து கொண்டு போய் மானிட்டராக நம்ம யூஸ் பண்ணா என்ன, பெருசாக யூஸ் பண்ணா என்ன, தனியாக பார்த்தா என்ன, அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சு நமக்கு சிஸ்டத்தை வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்த சிஸ்டம்லாம் இருக்கிறதுலேயே பெரிய மானிட்டராக கொண்டு வந்தாங்களாம். அதுக்கப்புறம் சிபியூலாம் அடுத்தடுத்த ரூமில் வச்செல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஒவ்வொன்றையும் சைஸஸை கம்மி பண்ணி உள்ள இருக்க விஷயம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் இப்போ நம்ம சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் பாருங்க. கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா C ஃபார் காமன், O ஃபார் ஆப்பரேட்டிங், M for machine, P for particularly, U for used in, T for trade, E for education, R for research. இந்த இடங்கள் எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது அப்படின்றது தான் இதனுடைய விளக்கம். ஓகேங்களா. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஜென்ரேஷன் எத்தனை ஜென்ரேஷன் அப்படி இருக்கு அப்படின்னா 5 ஜென்ரேஷன் இருக்கு. இந்த 5 ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ண கம்ப்யூட்டர், அதுல யூஸ் பண்ண டிவைசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சிஸ்டம் நாம எப்ப இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா 1940 இருந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனியாக் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு வெளியிடுறாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1945. ஆனா அப்ப இருந்து நமக்கு அதிகமான பீப்புள் அதை யூஸ் பண்ணாம எப்போ அது அதிகமா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1946 இருந்து தான் இந்த சிஸ்டத்தை, இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இனியாக் அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன், ENIAC அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இனியாக் அப்படின்னா அப்ரிவேஷன் என்ன, எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டிகிரேட்டட், A ஃபார் அண்ட் கம்ப்யூட்டர். எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டிகிரேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்றது இந்த இனியாக்குரிய அப்ரிவேஷன். ஓகே. இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது தான் இந்த 5 ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். பாத்தீங்கன்னா நமக்கு 5 ஜென்ரேஷன் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரையும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1940 இருந்து 1956 வரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ல நமக்கு சிஸ்டத்துல யூஸ் பண்ணியிருந்த டிவைஸ் என்ன அப்படின்னா வேக்யூம் டியூப். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா நம்ம யூஸ் பண்ணியிருந்த கூடிய டிவைஸ். ஓகேங்களா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1956 இருந்து 1963 வரையும் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன டிவைஸ் அப்படின்னா டிரான்சிஸ்டர். இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் ரொம்ப இருக்கிறதுலே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தேர்ட் ஜென்ரேஷன் கொண்டு வந்தாங்க. தேர்ட் ஜென்ரேஷன்ல வந்தது பார்த்தீங்கன்னா 1964 இருந்து 1971 வரை யூஸ் பண்ணதுதான் ஐசி சிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐசி அப்படின்னா இன்டிகிரேட்டட் சர்க்கியூட். இன்டிகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்றது ஐசி அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன். ஓகேங்களா, இது தேர்ட் ஜென்ரேஷனுக்குரியது. ஃபோர்த் ஜென்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1971 இருந்து 2010 வரை ஃபோர்த் ஜென்ரேஷன் தான் யூஸ் பண்ணோம். இதே ஃபோர்த் ஜென்ரேஷன் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்போ ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபோர்த் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம ஃபோர்த் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது 2010 முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ 2010 வரை யூஸ் பண்ணது ஃபோர்த் ஜென்ரேஷன். இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன்ல யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, சிஸ்டத்தை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த வந்து பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. பிசி அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு அர்த்தம். பிசி அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா மல்டிபிள் ஒர்க் வந்து பார்த்துக்கலாம். எல்லா வேலையிலையுமே பார்த்துக்கூடியதான் இந்த பிசி. பெயிண்ட் வரைஞ்சிக்கலாம், ஒரு சிஸ்டத்துல டைப்பிங் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப் டிசைன் பண்ணிக்கலாம், நிறைய ஒர்க் மல்டிபிள் ப்ராசஸ் நிறைய பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஃபோர்த் ஜென்ரேஷன் அப்படின்றது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்தது தான் ஃபிஃப்த் ஜென்ரேஷன். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010க்கு பின்னாடி டில் டேட் வரையும், இந்த டேட் வரையும் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபிஃப்த் ஜென்ரேஷனை சேர்ந்தது தான். இப்போ ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடியது ஏஐ. அதனால என்ன பண்ணுறோம், ஏஐ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ல நம்ம சொல்கிறோம். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது நாமளுமே இப்போ ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, ஏஐ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஏஐக்கு அப்ரிவேஷன் இதுதான், அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ல நமக்கு என்ன, இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எங்கெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகுது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹோம். ஹோம் அப்படிங்கிறது வீட்டில் வச்சு நம்ம சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கேம்ஸ் விளையாட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோமில் இருக்க சிஸ்டத்தை எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஹோம் அப்படின்ற இடத்துலையுமே கம்ப்யூட்டர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபீல்டு. ஃபஸ்ட்டு ஹோம் நான் சொன்னேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மெடிஷன் வைஸாகவே சிஸ்டத்தில் என்ட்ரி போட்டு வச்சுருப்பாங்க. அது கோட் நம்பராக இருக்கலாம் அல்லது அதனுடைய நேம் வைஸாக இருக்கலாம். ஏதோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேஷண்ட்டோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் ஃபீல்ட்லையுமே சிஸ்டம் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கே தெரியும், நம்ம விளையாடுறதுக்கு, மூவி பார்க்கறதுக்கு, ஆடியோ சாங்ஸ் கேட்கறதுக்கு, யூடியூப் பார்க்கறதுக்கு, ஸோ நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த என்டர்டைன்மெண்ட். அந்த இடத்துக்கும் அந்த இதுக்கும் நம்ம கம்ப்யூட்டர் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்மள மாதிரி இன்ஸ்டியூட் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம், நிறைய கோர்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் எஜுகேஷன் வைஸாக ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கலாம், ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி நமக்கு தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எஜுகேஷன் சென்டர் எல்லாத்துலேயுமே இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது முதலிடம் பெறுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிங். பேங்க் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டம் தான். எதுமர் எல்லாத்தையுமே அவங்க என்ட்ரி போட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க அதிகபட்சமாக. பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் வந்து என்ன அதிகமாக சிஸ்டம் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். அவங்க போட்ட கேபிட்டல், எக்ஸ்பென்சஸ், அவங்க பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ், ஸ்டாக்ஸோட டீடைல்ஸ்,
அதுக்கப்புறம் உங்களுடைய இடத்தை பொறுத்து, டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து என்ன பண்றாங்களோ அதனுடைய தேவைகளை நம்ம என்ட்ரி போட்டு மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஆர்ட். 7th பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆர்ட். இந்த ஆர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் லைன்ல, போட்டோகிராஃபி பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்றங்க எல்லா இடத்துலையுமே இந்த அதான் ஆர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடங்கள்லையுமே சிஸ்டம் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அட்வான்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோரேஜ். இந்த டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவுள்ள நமக்கு எந்த ஒரு ஃபைலா இருக்கட்டும், ஃபோல்டரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் இதனுடைய மீனிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்யூரசி. நம்ம வந்து கால்குலேஷன் வைஸா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் ரொம்ப துல்லியமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அக்யூரசி அப்படிங்கிறது சிஸ்டத்துல நம்ம யூஸ் பண்ற எல்லா விஷயமே ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் எதை வச்சு பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, சிஸ்டத்தோட சைஸையும் அது உள்ள வேலை செய்யக்கூடிய அந்த வேலையோட திறனையும் வச்சு பிரிச்சிருப்பாங்க. எத்தனை பிரிவா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 4 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா மைக்ரோ கம்ப்யூட்டர். இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துல ஒருத்தவங்க மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அதே சமயம் நமக்கு அதிக அளவு ஸ்டோரேஜ், அதில் ஸ்டோரேஜே பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலுமே எப்ப நம்ம போய் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் சிஸ்டத்துக்கு உள்ள போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணி நம்ம பிரிண்ட் போடுறதா பிரிண்ட் போட்டு திரும்ப நம்ம வந்து வெளில வர மாதிரி தான் இருக்கும். சேவ் பண்ற ஆப்ஷனே கேட்காது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து உள்ள ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த க்ளோஸ் பண்ணும்போது நீங்க க்ளோஸ் பண்றீங்க, சேவ் பண்றீங்களா அப்படின்ற விஷயத்த நமக்கு கேட்கும். அதனால சேவ் கெப்பாசிட்டி அங்க, அதாவது சேமிப்பு கெப்பாசிட்டி, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அங்க இல்லைன்றதுனால நமக்கு என்ன ஆகாது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தடவையும் உள்ள போய் தான் நம்ம டைப் பண்ணி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதனாலதான் அதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா மினி கம்ப்யூட்டர். இந்த மினி கம்ப்யூட்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேரத்திலேயே பல பயனாளர்கள் பயன்படுத்திக்க முடியும். பல சிஸ்டத்தை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சு அட்டண்டயத்துல அந்த பல பேரும் பல வேலைகளை பார்த்துக்க முடியும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மட்டும் கம்மி. நம்ம ஒர்க் பண்ற எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்கணுமா அப்படின்னா அப்படி தேவையில்லை. அதுக்கு பதிலா முக்கியமான தேவையான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இதுல சேவ் பண்ணவே முடியாது, இதுல கொஞ்சமா சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நேரத்துல பல பயனாளர்கள் பயன்படுத்திக்க முடியும், பல சிஸ்டம் கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு சர்வரை வச்சு பல சிஸ்டம் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பல சிஸ்டத்துல உட்காந்துருக்கவங்க எப்போதும் போல மினி கம்ப்யூட்டர் மாதிரி பல வேலைகளை பார்த்துக்கிற முடியும். அதே சமயம் எவ்வளோ பேர் உட்காந்து ஒர்க் பண்ணாலும் அவ்வளோ பேரும் அந்தந்த சிஸ்டத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறவும் முடியும். ஸோ இதுல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகம். நாம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃப்ரேமை சேர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடா ஒர்க் ஆகக்கூடிய கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர். அதனால நாம பக்கம் இது வந்து அதிகமா யூஸ் ஆகாது, ரிசர்ச் பக்கம் அதிகமா யூஸ் ஆகும். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. அந்த 3 டைப்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர், நெக்ஸ்ட் அனலாக் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் ஹைபிரிட் கம்ப்யூட்டர். டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம கால்குலேஷன் சம்பந்தமா கொடுக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கம்ப்யூட்டர் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். அனலாக் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்ம பக்கம் யூஸ் பண்ணக்கூடியது இல்லை. எங்க தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் பக்கம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுவும் ஹை ஸ்பீடா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் ஹைபிரிட் கொண்டு வந்தாங்க. ஹைபிரிட் வந்து நம்ம திடீர்னு ஸ்பீடா ஒர்க் ஆகும், திடீர்னு ஸ்லோவா ஒர்க் ஆகும். அதனால எங்கேயுமே சரியான ஆன்சர் கொடுக்கல அப்படின்றதுக்காக இதை கொஞ்ச நாளா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இது யாரும் யூஸ் பண்ணல. இப்போதைக்கு இது 2 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பக்கம் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அனலாக் அப்படிங்கிறது ரிசர்ச் பக்கம் யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பாத்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் வகையான கணக்குகளை ஃபுல்லா பார்க்கும். அரித்மெட்டிக்னா என்னென்ன கால்குலேஷன் அப்படின்னா மைனஸ் பண்றது, பிளஸ் பண்ண, மல்டிபிள் பண்ண, டிவைட் பண்ண. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்துச்சு அப்படின்னா அது அரித்மெட்டிக் கால்குலேஷன். லாஜிக்கல் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பியா, ஏ லெஸ் தென் பியா, இது இதை விட பெருசா அல்லது இது இதை விட சின்னதா அல்லது இது இதுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்றது எல்லாமே லாஜிக்கல் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லாஜிக்கல் வகையான கால்குலேஷன்.
அப்போ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் எந்த மாதிரி கால்குலேஷன் வந்தாலும் இந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர் நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருது ஜென்ரல் பர்பஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பர்பஸ் சொல்லியிருக்கோம். ஜென்ரல் பர்பஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் பிசி அப்படின்னு சொல்லிடுவோம். பிசி அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பிசி தான். இதுல எல்லா வேலைகளுமே நம்மளால பாத்துக்கிற முடியும். ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்ய சொல்லி ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி அந்த மிஷினுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஓட்டு போடுற ஓட்டிங் மிஷினை சொல்லலாம். அந்த மிஷின்ல வேற எந்த ஒர்க்கும் பார்க்க முடியாது. நம்ம ஓட்டு போட மட்டும்தான் முடியும். அது 5 வருஷத்துக்கு ஓடவை கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர அந்த மிஷின்ல வேற எந்த ஒர்க்கும் பார்க்க முடியாது. அதே மாதிரி எஸ்டிடி பில்லிங் மிஷின், அதை பேசிட்டு ரிசீவரை கீழே வச்ச உடனே ஒரு பில் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த பில் தான் வந்து அந்த பில்லு மட்டும்தான் அந்த மிஷின்ல எடுக்க முடியும், வேற எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து நான் பார்க்கக்கூடியது சிபியு கான்செப்ட். சிபியு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ் எல்லாம் எது அப்படின்னா கீபோர்டு அண்ட் மவுஸ். இப்போதைக்கு நம்ம சிஸ்டத்திலே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கீபோர்டு அண்ட் மவுஸ் மட்டும்தான். அது போக நம்ம ஸ்கேனர், ஜாய்ஸ்டிக், அதுக்கப்புறம் டிஜிட்டல் கேமரா, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம் இன்புட் டிவைசஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக நமக்கு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு கண்டிப்பாக அட்டாச்சாக இருக்க வேண்டிய விஷயம் இது ரெண்டு தான் இருக்கு. ஸோ இது ரெண்டை மட்டும் நான் சொல்றேன். அவுட்புட் டிவைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் டிவைசஸ். நம்ம பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர்ல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ கண்டிப்பாக மானிட்டர் கண்டிப்பாக தேவை. மானிட்டர்ல பார்க்கக்கூடிய காப்பிக்கு பேரு சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிரிண்டர் அப்படின்றதுமே ஒரு அவுட்புட் டிவைசஸ் தான். பிரிண்டரை வந்து நம்ம ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம சிஸ்டத்துல இருந்து வெளியில பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியில பேப்பர்ல எடுத்துறோம் இல்லையா, ஸோ அதனால அதை வந்து ஹார்ட் காப்பின்னு நம்ம சொல்லுவோம். இது ரெண்டுமே அவுட்புட் டிவைசஸ். ஆனா மெயினா நம்ம சொல்லக்கூடியது மானிட்டர் தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இன்புட் டிவைசஸ் மூலம் ஒரு டேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா கரெக்டா அது மெமரி யூனிட்டுக்கு தான் போகும். நம்ம எப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் கொடுக்குறோமோ அது வரையும் டெம்பரவரியா மெமரி யூனிட்ல இருக்கும். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது அவுட்புட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் மானிட்டர்ல எடுத்து பார்த்துக்கலாம். இது ஒரு ப்ராசஸ். இது வந்து நம்ம ஒரு பேராவா கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல இந்த ப்ராசஸ் ஓகே. இல்ல நான் நம்பர் வைஸா கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்துல இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு இதை வந்து மல்டிபிள் பண்ணுன்னு சொல்றேன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதை மல்டிபிள் பண்ணணும்னா நாம பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும். அதுவே ஒரு எக்ஸல்ல கால்குலேஷன் பண்ற இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா சட்டன் அதாவது அடுத்த செகண்டே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு கொடுத்துரும். அதுல எந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா இங்க இருந்து நடக்கக்கூடிய விஷயம், அதாவது இன்புட்ல இருந்து கொடுக்கக்கூடிய விஷயம் நம்பரா இருந்துச்சுன்னா இந்த மெமரி யூனிட் என்ன பண்ணும், இது நம்பரா பேராவான்னு பார்க்கும். பேராவா இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்போதும் போல மானிட்டர்ல நமக்கு அவுட்புட் காமிச்சிட்டே இருக்கும். இதுவே கால்குலேஷனா இருந்துச்சுன்னா அது கால்குலேஷன் பண்ண முடியாது இல்லையா, கால்குலேஷன் பண்றதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ அங்க அனுப்பணும். அது எது அப்படின்னா ஏஎல்யூ. ஏஎல்யூ அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். இது என்ன பண்ணும்னா இங்க அனுப்பிச்சிரும். இது அடுத்த செகண்ட்லயே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிரும். ஆனா அந்த ஆன்சரை அதுவா வச்சுக்க முடியாது. நாம இங்க இருந்து என்ன பண்ண முடியாது, அவுட்புட்டா எடுத்து பார்க்க முடியாது. இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் இந்த மெமரி யூனிட் மட்டும்தான் கனெக்ட் ஆகி இருக்கும், வேற எதோடையும் லிங்க் பண்ணி இருக்காது. அதனால இந்த ஆன்சரை என்ன பண்ணிரும், திரும்ப இது மெமரி யூனிட்லயே கொண்டு வந்து வச்சிரும். அடுத்தடுத்த செகண்ட்ஸ்ல நமக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது. நமக்கு அது தெரியாது. ஆனா அடுத்தடுத்த செகண்ட் நம்ம டக்கு நம்ம ஆன்சர் வந்துருது அப்படின்றதுனால நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டோட வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொன்றையும் சூப்பர்வைஸ் பண்றது. நீ உன் வேலையை மட்டும் பாரு. அதாவது கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணாங்கன்னா சேவ் பண்ணி வை, அப்படி இல்லையா டெம்பரவரியா காட்டு. ஏஎல்யூனா நீ கால்குலேஷன் சம்பந்தமா ஏதாவது வேலை வந்துச்சுன்னா அந்த வேலையை மட்டும் பாரு. சியூ அதாவது அவுட்புட்னா நீ வெளியில எடுத்து காமிக்கிற வேலை மட்டும்தான் உன்னுடைய வேலை. இன்புட் டிவைசஸ்னா வெளில இருக்க ஒரு விஷயத்த உள்ள கொடுக்கறது மட்டும்தான் உன்னுடைய வேலை. ஸோ இது ஒவ்வொன்றையும் என்ன ஆகும்னா தன் கட்டுக்கோப்புக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் இந்த கண்ட்ரோல் யூனிட். எம்யூ அப்படின்னா மெமரி யூனிட். எம்யூ அப்படின்னா மெமரி யூனிட். ஏஎல்யூ அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இதுக்கு முந்தின கிளாஸ்ல பார்த்துட்டு தான் வந்தோம். அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். சியூ அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் அப்ரிவேஷன் பார்த்தாச்சு. சிபியு அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அதை நான் சொல்லவே மறந்துட்டேன்.
சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இப்போ எம்யூனா மெமரி யூனிட்னு சொல்லியாச்சு. ஏஎல்யூ அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். சியூனா கண்ட்ரோல் யூனிட். சிபியு அப்படின்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேங்களா? இது வந்து ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் எது அப்படின்னா சிபியு. பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் எது அப்படின்னா மெமரி யூனிட். ஓகேங்களா? இது நினைவகம். நம்ம என்னென்ன பண்றோமோ அத்தனையுமே சேவ் பண்ணி வைக்கக்கூடிய இடம் இந்த மெமரி யூனிட். அதனால நம்ம என்ன சொல்றோம், ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்த நம்ம மெமரி யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால இதை பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர், மனிதனுக்கு ஒரு இதயம் இல்லாம எப்படி மனிதனால இயங்க முடியாதோ அதே மாதிரி சிபியு இல்லாம சிஸ்டத்தை வந்து நம்ம இயக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், சிபியுவை ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவரை உங்களுக்கு கிளாஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பேசிக் கிளாஸ். ஸோ அதனால நான் வந்து ஸ்பீடாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, இதுக்கு அடுத்து நான் பார்க்கக்கூடிய கிளாஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் கிளாஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு கொடுத்துருக்கேன். சிஸ்டம் வந்து ஸ்பீடாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா சிஸ்டத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரேம் அண்ட் ப்ராசஸரோட ஸ்பீடு, அதாவது கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹை லெவலில் போட்டிருந்தோம்னா நமக்கு சிஸ்டம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஸோ மனிதனை விட சிஸ்டமே ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அதுலேயும் இப்போ நிறைய ப்ராசஸர்லாம் ரொம்ப அட்வான்ஸாக வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஸ்பீடாகவும் ஒர்க் ஆகும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெமரி. எவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி உள்ள ஃபைலாக இருந்தாலும் சிஸ்டத்துக்குள்ள சேவ் பண்ணி வைக்க முடியும். அதான் மெமரின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டெலிஜியன்ஸ் அப்படின்னா தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சாவது அந்த வேலையை நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். சில நேரங்களில் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும், நாம் சம்டைம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் ரீலோடு ஏதாவது ஒன்று கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையானதை எடுத்துக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி அது தொடர்ந்து வேலை பார்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த அக்யூரேட்டாக கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் அக்யூரசி. நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த தொடர்ந்து வேலை செஞ்சு நமக்கு தேவையான அவுட்புட்டை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுதான் டெலிஜியன்ஸ். அக்யூரசி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல தான் சொன்னேன். 100% நமக்கு கரெக்டாக துல்லியமாக வேலை பார்த்து கொடுத்துரும். ஸோ அதனால இது நம்ம அக்யூரசின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வெர்சாட்டிலிட்டி. இது வந்து பல துறைகளில் இந்த கம்ப்யூட்டரை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இதுக்குரிய ஆன்சர். டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பயாஸ் அப்படிங்கிறது பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இது வந்து எதுக்காக அப்படின்னா நமக்கு சிஸ்டம் பூட் ஆகும்போது சில விஷயங்கள் பார்ப்போம். அடுத்தடுத்த யூனிட்ல இந்த கிளாஸ் வருது, அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு அதுக்குரிய அப்ரிவேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் ஆஸ்கி வேல்யூ. இந்த ஆஸ்கி வேல்யூன்றதுமே மெமரி சிஸ்டத்தில் நம்ம நிறைய கிளாஸஸ் பார்ப்போம். ஸோ அப்போ பார்க்கலாம். இப்போ ஆஸ்கி அப்படின்னா என்னன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்டர்சேஞ்சஸ். ஸோ இதுக்குரிய அப்ரிவேஷன் இதுதான். அதுக்கப்புறம் பிட் அப்படிங்கிறது பைனரி டிஜிட். நம்ம சிஸ்டத்தில் யூஸ் ஆகக்கூடிய டிஜிட் பார்த்தீங்கன்னா பைனரி டிஜிட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஸோ பிட் அப்படின்னா இதுக்குரிய அப்ரிவேஷன் பைனரி டிஜிட். பூட் அப்படிங்கிறது என்னன்னா சிஸ்டம் ஆன் பண்ண உடனே கொஞ்ச நேரம் வந்து என்ன ஆகுனா ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா தான் டெஸ்க்டாப் அப்படின்ற இடத்துக்கே வரும். ஸோ அந்த டெஸ்க்டாப்ன்ற இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அதுதான் பூட். சிஸ்டம் வந்து பூட் ஆகிட்டு இருக்கு, அதனால நம்ம எதையுமே ப்ரெஷ் பண்ணாம எதையும் நம்ம செய்யாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பூட்டிங்ல என்னெல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற விஷயத்த நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ பூட்னா என்னன்னு மட்டும் நான் சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பக் அப்படின்னா சிஸ்டத்துல உள்ள எரர்ஸ். வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டத்துல நிறைய விஷயங்களை வந்து அது தாக்கும். ஸோ அந்த மாதிரி எரர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பக். டீபக் அப்படின்னா சிஸ்டத்துல உள்ள எரரை தேடி கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்றது தான் இந்த டீபக். டவுன்லோட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பதிவிறக்கம் பண்றது. அப்லோட் அப்படின்னா நாம ஏற்கனவே வச்சிருக்க ஒரு விஷயத்த யாருக்கோ அப்லோட் பண்றது, பதிவேற்றம் பண்றது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டா அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். எந்த டேட்டாவாக இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்வோம், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் போர்ட் அப்படின்னா என்னன்னா சிஸ்டம் சிபியூக்கு பின்னாடி நம்ம சில கேபிள்ஸ்லாம் சொருகுவோம் இல்லையா, மவுஸ் கொண்டு போய் நம்ம ஒரு போர்ட்டில் சொருகுவோம். அதுக்கு பேரும் போர்ட் தான். அதுக்கு பேர் யூஎஸ்பி போர்ட். போர்ட் வைஸாக நம்ம படிக்கும்போது நிறைய பார்க்கலாம். அதில் பேரலல் போர்ட் இருக்கும், யூஎஸ்பி போர்ட் இருக்கும், நிறைய போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு போர்ட் அப்படின்னா
கேபிள் சொருகும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் அப்படின்னா a set of instruction, பல இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்தது ஒரு ப்ரோக்ராம். ப்ரோக்ராமர் அப்படின்னா ப்ரோக்ராம் யார் எழுதுறாங்களோ அவங்க தான் வந்து ப்ரோக்ராமர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆப். ஆப் அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படின்னு அப்ரிவேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேக்கப். பேக்கப்னா உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயத்த ஒரு சிஸ்டத்துல இருக்க ஒரு சில சாஃப்ட்வேர்ஸா கூட இருக்கட்டும், ஒரு சில டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நம்ம ஒரு பென்ட்ரைவ்லயோ மெமரி கார்டுலயோ சிடிலையோ எதுலையாவது ஒரு விஷயத்த நம்ம பேக்கப் எடுத்து வைக்கணும். அல்லது திரும்ப நம்ம ரீயூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அதை நம்ம ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால எப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம ஒரு பேக்கப் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனாலதான் பேக்கப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேக்கப் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த காப்பி பண்ணி வைக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி ரீஸ்டோர், பேக்கப் பண்ணி வச்சிருக்க ஒரு விஷயத்த நம்ம ரீஸ்டோர் எப்பனாலும் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரீஸ்டோர். அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கி. குக்கி அப்படிங்கிறது நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌஸ், நம்ம சிஸ்டத்தில் யாரெல்லாம் என்னெல்லாம் ப்ரௌஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த குக்கியில் பார்த்துக்கலாம். நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்ற இடத்துலையும் பார்த்துக்கலாம். சிஆர்டி அப்படிங்கிறது கேத்தோட் ரே டியூப். இது வந்து அப்ரிவேஷன். இது ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா நீங்கள் டிக் பண்ண தெரியணும். ஐபி அட்ரஸ். ஐபி அப்படின்னா இன்டர்நெட் புரோட்டோகால். எல்சிடி அப்படிங்கிறது லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. எல்சிடி அப்படிங்கிறது கொஞ்சம் கிராஸா இருக்கும். நம்ம கிராஸா இருந்து பார்க்கும்போது நமக்கு படம் வந்து கொஞ்சம் கிளியரா இல்லாத மாதிரி இருக்கும். அது எல்சிடி. எல்இடி பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஆங்கிள் நின்று பார்த்தாலும் அந்த பிக்சர் வந்து கொஞ்சம் கிளியரா நேராக பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ஐடிஇ அப்படிங்கிறது இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இதுக்கெல்லாம் அப்ரிவேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே 1 மார்க்காக தான் கேட்குறாங்க. ஸோ அப்ரிவேஷன்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? கம்பைலிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராம். இது வந்து நமக்கு சோர்ஸ் கோட்ல இருந்து ஆப்ஜெக்ட் கோடா மாற்றி கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோர்ஸ் கோட்னா என்ன, ஆப்ஜெக்ட் கோட்னா என்னன்றதை நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பூலியன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இன் ப்ரோக்ராமிங். பூலியன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் இன் ப்ரோக்ராமிங். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்போம் இல்லையா, எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ரெடி பண்றதுக்கு கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது எது அப்படின்னா இந்த பூலியன் அப்படின்றது ஹெல்ப் பண்ணும். ஏபிஐ அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிஸ்டத்துல இருக்க ஒரு விஷயத்த மொபைலுக்கு கொண்டு போய்க்கலாம், மொபைல்ல இருக்க ஒரு விஷயத்த சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி சிஸ்டம். மெமரி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மெமரி இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி மெமரி, இன்னொன்று செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரி இல்லாமல் சிஸ்டமை யூஸ் பண்ணவே முடியாது. செகண்டரி மெமரி இல்லாமல் கூட நம்மளால சிஸ்டத்தை யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிரைமரி மெமரினா என்னன்னு பார்த்துடலாம். பிரைமரி மெமரி அப்படின்னா ரேம் அண்ட் ரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேம் அப்படின்னா என்னன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அப்ப ரோம் அப்படின்னா என்னன்னா ரீட் ஒன்லி மெமரி. ஓகேங்களா? இது புரியுதுங்களா? மெமரி சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா பிரைமரி மெமரி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேம் அப்படிங்கிறது நம்ம சிபியூக்குள்ள போடக்கூடிய ஒரு ஸ்லாட்ல போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. அந்த ரேம்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரோம். ரோம் அப்படிங்கிறது ரீட் ஒன்லி மெமரி. சில நேரங்களில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத சிஸ்டத்தில் நீங்கள் நெட்டு போய் யூஸ் பண்ணுறீங்க, நெட்டு போய் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அது சொல்லும், சில விஷயங்கள் வந்து சொல்லும் நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து நிற்குது இல்லையா. இதெல்லாம் வந்து சிஸ்டம் தயார் பண்ணும் போதே சில கோடிங்ஸ்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிற்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் ரோம். அந்த வரக்கூடிய வந்து நமக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளால் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க மட்டும்தான் முடியுமே தவிர அதை போய் எடிட் பண்ணவோ வேற எதையும் டெலிட் பண்ணவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால ரோம் வந்து ரீட் ஒன்லி மெமரி. அதுக்கப்புறம் ரோம்லேயே பார்த்தீங்கன்னா பிரோம் அப்படின்ட்டு இருக்கு, ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு தடவை மட்டும்தான் நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கிற முடியும், மற்றபடி அது எதுவுமே பண்ண முடியாது, ஆல்ட்ரே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இபி ரோம் அப்படின்ட்டு இருக்கு, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்ட்டு இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ரீட் பண்ணி வச்சிருக்கதை ரைட் பண்ணி வச்சிருக்கதை திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், போய் அதை எரேஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்றதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து எரேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோம் எது அப்படின்னா இபி ரோம். அதுக்கப்புறம் இஇபி ரோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமிங்கபிள் ரோம், அதாவது ரீட் ஒன்லி மெமரி. ஃபுல்லா வரும். ஃபுல்லா வரதுக்கு நான் என்ன பண்றேன், ரீட் ஒன்லி மெமரியை சுருக்கி
ரோம் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன். அதனால எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னா இது வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி நம்ம உள்ள யூஸ் பண்ணி வச்சிருக்க, அதாவது ரைட் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராமை டெலிட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிடிஆர் அப்படிங்கிறது டபுள் டேட்டா ரேட், இதுக்கு அப்ரிவேஷன். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இது ரேம் மாதிரி தான், ஆனால் ஹை ஸ்பீடா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் டிடிஆர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்டரி மெமரி பார்க்கலாம். இதுதாங்க பிரைமரி மெமரி. பிரைமரி மெமரி நீங்க நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பிரைமரி மெமரி. பிரைமரி மெமரி இல்லாம சிஸ்டம் வந்து நம்ம ரன் பண்ணவே முடியாது, ஒர்க் பண்ணவே முடியாது. செகண்டரி மெமரி இல்லாம கூட நாம சிஸ்டத்தை ரன் பண்ண முடியும். செகண்டரி மெமரினா என்னென்ன அப்படின்னா ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, ஃபிளாப்பி, பென்ட்ரைவ். இந்த மாதிரி பென்ட்ரைவ்லாம் வந்து நம்ம தேவைன்னா வச்சுக்கிறோம், தேவைன்னா எடுத்துக்கிடுவோம். ஹார்ட் டிஸ்க்குமே அதே மாதிரி தான். இப்போ ஹார்ட் டிஸ்க் ஒன்று மட்டும்தான் நம்ம சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைலை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணி வைக்க நம்ம சிபியூக்குள்ளேயே உள்ள அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு டிவைஸ் எது அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான். ஸோ இது வந்து சேவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நமக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம செகண்டரி மெமரி இல்லாமல் கூட நம்மளால ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஹெச்டிடி அப்படிங்கிறது ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு பேரு. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நம்ம உள்ள வந்து எவ்வளோ தூரம் சேமிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சேமிக்க முடியும். சரிங்களா? இது வந்து ஹை லெவலில் இருக்கணும். அதுக்கப்புறம் சிடி அப்படிங்கிறது காம்பேக்ட் டிஸ்க். காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்றது இங்கே அப்ரிவேஷன். இது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னா 600 MBலேருந்து 700 MB வரையும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிவிடினா டிஜிட்டல் வீடியோ டிஸ்க். இது 4.7 GB வரையும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உடையது. ஃபிளாப்பி பார்த்தீங்கன்னா 1.44 MB தான், 3.5 இன்ச்சு இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி முக்கியமான ஃபைலை முக்கியமான இடத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு எடுத்து கொண்டு போகணும்னா நம்ம ஃபிளாப்பி மூலியமா தான் எடுத்து கொண்டுட்டு போனோம். இப்போ 2003 2004 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளாப்பி வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் சிடி கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஃபிளாப்பியோட கெப்பாசிட்டி வெறும் 1.44 MB தான். 1.44 MB அப்படின்றதுனால நம்ம முக்கியமான ஃபைலை மட்டும்தான் நம்ம சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஓஎஸ் போயிடுச்சு அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். நமக்கு சிஸ்டம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபிளாப்பியை போட்டு மறுபடியும் ஓஎஸ் போட்டு நம்ம அதை ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக்கியமான சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும், தேவையில்லாத நம்ம ஏற்ற மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 1.44 MBயுமே ஒர்க் ஆக முடியுமா, ஃபிளாப்பியில் ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகாது. சிலது வந்து வைரஸ் தாக்கி யூஸ் பண்ண முடியாமலாம் வச்சிருக்கோம் சில இடங்கள்ல. ஃபிளாப்பி அப்படின்ற ஒரு டிஸ்கை போடும்போது நமக்கு ஃபேட் அப்படின்ற ஒரு டேபிள் வந்து முன்னாடி நிற்கும், ஒரு டைலாக் பாக்ஸ் மாதிரி. அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னா எவ்வளோ இடம் வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கு, அந்த ஃபிளாப்பிக்குள்ள இருக்கிறதே மொத்தமே 1.44 MB தான். அது எவ்வளோ ஸ்பேஸ்ல நமக்கு விஷயம் இருக்கு, எவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயா இருக்கு, எவ்வளோ ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணவே முடியாம வைரஸ் தாக்கி இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபேட்ன்ற டேபிள்ல பார்த்துக்கலாம். ஃபேட் அப்படின்னா ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்னு அப்ரிவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து நான் பார்க்கக்கூடியது கிளாஸ் பார்த்தீங்கன்னா மெமரி டேபிள். இந்த மெமரி டேபிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி ஸ்டார்ட் ஆகுன்றத பார்க்கலாம். இது ஒன் வேர்ட்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு இதுல இருந்து ஒரு கொஸ்டின், ஏன்னா எப்படினாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஒரு டிஜிட் அப்படிங்கிறது ஒரு பிட்டுன்னு நம்ம சொல்லலாம், ஒரு டிஜிட்னு சொல்லலாம், ஒரு பிட்டுன்னு சொல்லலாம். 4 பிட்டு சேர்ந்தது ஒரு நிப்பிள். ஒரு 4 டிஜிட்னு நம்ம சொல்லியிருக்கோம், 4 டிஜிட் சேர்ந்தது ஒரு நிப்பிள். 8 டிஜிட் சேர்ந்தது ஒரு பைட். 8 டிஜிட்னு சொல்லலாம், 8 பிட்டுன்னு சொல்லலாம். பிட்டுனா என்ன, பைட்னா என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. 1024 பைட் சேர்ந்தது ஒரு கிலோபைட். 1024 KB அப்படின்னா கிலோபைட். 1024 கிலோபைட் சேர்ந்தது ஒரு மெகாபைட். 1024 மெகாபைட் சேர்ந்தது ஒரு ஜிகாபைட். 1024 GB சேர்ந்தது ஒரு டிபி. ஒரு டிபி அப்படிங்கிறது டெராபைட். 1024 டிபி சேர்ந்தது ஒரு பிபி, பீட்டாபைட். 1024 பிபி சேர்ந்தது ஒரு இபி, எக்ஸாபைட். 1024 EB ஒரு ZB, ZBனா ஜீட்டாபைட். 1024 ZB சேர்ந்தது ஒரு YB, இது யோட்டாபைட். ஸோ இந்த மாதிரி பைட் வைஸாக நிறைய இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து கெப்பாசிட்டி திறன் உள்ள அதிகமாக இருக்கும். நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறவும் முடியும். ஸோ இந்த லெவலில் நம்ம உள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி. ஓகேங்களா? நார்மலாக என்ன சொல்றாங்க, ஒரு கேரக்டர் டைப் பண்ணணும் அப்படின்னா ஒரு லெட்டரோட வேல்யூ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு கேரக்டருக்கு 8 பிட் எடுத்துக்கிறோம். ஒரு லெட்டரா இருந்துச்சு, எழுத்துக்கள் வைஸா சொல்றேன் நான். ஒரு லெட்டரா இருந்துச்சுன்னா 8 பிட்டு தேவைப்படும். நம்ம டைப் பண்ணும்போது சிஸ்டத்துக்கு எடுத்துக்கூடிய இடம் வந்து எவ்வளோனா 8 பிட்டு.
ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா 16 பிட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோராயமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். செக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் 2 செக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர் செக்ஷன், செகண்ட் வந்து சாஃப்ட்வேர் செக்ஷன். சாஃப்ட்வேர் செக்ஷனை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஹார்ட்வேர் செக்ஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இதுல 2 டைப் இருக்கு, ஹார்ட்வேர் செக்ஷன், சாஃப்ட்வேர் செக்ஷன். ஹார்ட்வேர் செக்ஷன் அப்படிங்கிறது சிஸ்டத்துல உள்ள சில பார்ட்ஸை பத்தி படிக்கிறது ஹார்ட்வேர் செக்ஷன். சாஃப்ட்வேர் செக்ஷன் அப்படிங்கிறது சிஸ்டத்துல உள்ள பல ப்ரோக்ராம்ஸ் பத்தி படிக்கிறது சாஃப்ட்வேர் செக்ஷன். அதான் இங்கிலீஷ்ல இங்க கொடுத்துருப்பாங்க. ஹார்ட்வேர் செக்ஷன் அப்படின்னா ஸ்டடி அபவுட் கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டரை பத்தி, அதாவது சிபியூக்குள்ள இருக்க பார்ட்ஸை பத்தி படிக்கிறது எல்லாமே ஹார்ட்வேர் செக்ஷன். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஸ்டடி அபவுட் ப்ரோக்ராம்ஸ், சிஸ்டத்துல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் பத்தி படிக்கிறது சாஃப்ட்வேர் செக்ஷன். ஹார்ட்வேர் செக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஹார்ட்வேர்னா என்னன்னு பார்த்துருக்கோம், வன்பொருள் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதை வந்து நம்ம தொட்டு உணர முடியும். ஏதாவது ஒரு பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா அதை நம்ம எடுத்துட்டு அதை மாட்டி அதுக்கப்புறமா தான் நம்ம சரி பண்ணுவோம். இதுவே சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மென்பொருள். ஸோ அதை வந்து டச் பண்ணலாம் முடியாது, நம்மளால உணர மட்டும்தான் முடியும். உள்ள வந்து ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது ஹேங் ஆகி நின்றுச்சுன்னா நமக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு செய்ய தான் செய்வோம். ஸோ தொட்டு உணர முடியாது. ஸோ சாஃப்ட்வேருக்கும் ஹார்ட்வேருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹார்ட்வேர்ல சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஹார்ட்வேர் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ். எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்றது அப்ரிவேஷன். இந்த எஸ்எம்பிஎஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ஸ்டெபிளைசர் மாதிரி ஒர்க் ஆகும். ஸ்டெபிளைசர்னா என்னன்னா, நம்ம ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டெபிளைசர் வச்சிருப்போம், டிவிக்கு கூட ஸ்டெபிளைசர் வச்சிருப்போம். அதனுடைய வேலை என்ன அப்படின்னா தேவையான கரண்ட்டை சீராக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான் நமக்கு எஸ்எம்பிஎஸோட வேலை. கரண்ட் வந்து கம்மியாக வந்தாலும் சரி, அதே மாதிரி அதிகமான வோல்டேஜ் வந்தாலும் சரி, அந்த மாதிரி நேரங்களில் சிஸ்டத்துக்கு தேவையான கரண்ட்டை கரெக்டாக இழுத்து கொடுக்கக்கூடிய வேலை எது அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸோட வேலை. அதனால தான் எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிறது ஸ்டெபிளைசர் மாதிரி அப்படின்றத ஒரு பாயிண்ட் நம்ம தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறமா எஸ்எம்பிஎஸ்னா என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. இந்த மதர் போர்டு சிபியூல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இந்த மதர் போர்டில் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எப்படின்றத ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மெயின் சுவிட்ச் நான் போட்டுறேன், அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ், அதுக்கப்புறம் இந்த பக்கம் போர்டு இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா நான் ட்ரா பண்றேன். இது வந்து மதர் போர்டுங்க. மதர் போர்டுன்னு எழுதணும்னா ரொம்ப லென்த்தா போயிடும். ஸோ போர்டுன்னு மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத எழுதுகிறோம். கீபோர்டை அதில் தான் கனெக்ட் பண்ணுவோம், மவுஸை இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம், மீட்டர் அப்படின்றதையும் இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். மதர் போர்டு அப்படின்னா அதனுடைய பிக்சர் இதுதான். இப்போ மெயின் சுவிட்சிலேருந்து வர கரண்ட் எப்படி சப்ளை ஆகும் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துடலாம். மெயின் சுவிட்சில் இருந்து வர்ற கரண்ட் ஆனது ஸ்ட்ரெயிட்டா எங்க தான் போகும் அப்படின்னா இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு தான் போகும். இந்த எஸ்எம்பிஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கா வந்து என்ன செய்யும், பவர் வந்து சப்ளை பண்ணும். டக்குன்னு சிஸ்டத்தை நீங்க ஆன் பண்ண உடனே செக் பண்ணி பாருங்க, மவுஸ், கீபோர்டு, மானிட்டர் எல்லாத்துக்குமே பவர் வந்து உடனே சப்ளை ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. கண்டிப்பா அப்படி பவர் வந்து சப்ளை ஆகாது. ஒவ்வொன்றுக்கா மவுஸுக்கு வந்து இவ்வளோ பவர் போதும், கீபோர்டுக்கு இவ்வளோ பவர் போதும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டிவைஸ்க்காக தான் நமக்கு வந்து பவர் சப்ளை பண்ணும். அந்த பவர் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு மவுஸ்லேயோ கீபோர்ட்லேயோ லைட் எரியும். அதுக்கப்புறமா தான் அது வந்து எனபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் மானிட்டரில் சில விஷயங்கள் சிஸ்டம் வந்து பூட் ஆகிட்டு இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மெயின் சுவிட்சிலேருந்து வர கரண்ட் ஆனது எஸ்எம்பிஎஸ்க்கு போகும். இந்த எஸ்எம்பிஎஸ் தான் என்ன பண்ணும், கீபோர்டுக்கு தேவையான கரண்ட்டு, மவுஸுக்கு தேவையான கரண்ட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ணும், சப்ளை பண்ணும். ஸோ இது எஸ்எம்பிஎஸோட வேலை. கீபோர்டு கனெக்ஷன் சிபியூக்கு பின்னாடி ஒரு இடத்துல சொருகி வச்சிருப்போம், சொருகும் இடம் போர்ட்டு. மவுஸ் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா சிபியூக்கு பின்னாடி ஒரு இடத்துல சொருகி வச்சிருப்போம். சிபியூக்கு பின்னாடி தான் சொருகணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் சொருகி இருந்தால் நல்லது. ஏன்னா முன்னாடி வந்து பவர் சப்ளை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்க போர்ட்லாம் வந்து சிபியூக்கு முன்னாடி சில போர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஸோ பேக்கில் கொடுக்குறது நல்லது. மானிட்டர் அப்படின்றதுக்கு நம்ம சிபியூக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சொருகிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து இங்கே மவுஸ் நான் கீபோர்டு சொருக போகிறேன் அப்படின்னா கீபோர்டு ஒர்க் ஆகிறதுக்குரிய விஷயம் எல்லாமே இந்த மதர் போர்டில் இருக்கும்.
மானிட்டர் சொருக போகிறேன் அப்படின்னா மானிட்டர் ஒர்க் ஆகக்கூடிய சில பார்ட்ஸ் எல்லாமே இந்த மதர் போர்டில் கனெக்ட் ஆகி இருக்கும். ஸோ அது எல்லாமே மதர் போர்டு அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் நமக்கு ஃபால்ட் ஆச்சுனாலும் நமக்கு சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாது. மதர் போர்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம வந்து சிபியு வந்து கலட்டி காமிச்சாதான் தெரியும் சிபியுக்குள்ள மதர் போர்டுங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது. அது ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் சில விஷயங்கள். அதில் போய் தான் நம்ம எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா. சரிங்களா? அதுக்கப்புறம் ரேம் அப்படின்றதுக்கு தனியாக ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. ரேம் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் வந்து போகும், சிஸ்டம் ஆனே ஆகாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ரேம் வந்து நமக்கு அடியாயிருக்கு, ஒர்க் ஆகாது. அந்த டயத்தில் நம்ம ரேம் வந்து மாற்றணும் அப்படின்னா நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும், பீப் சவுண்ட் கேட்குதா, ரேம் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேம் ஸ்லாட்டை வந்து கலட்டிட்டு நம்ம உள்ளே போடும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடணும். அந்த பின் வந்து வளைஞ்சிராம போட்டு கரெக்டாக லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த மாதிரி பவர் சப்ளை ஆகும் அப்படின்னா மெயின் சுவிட்ச்ல இருந்து வர கரண்ட் ஸ்ட்ரெயிட்டாக யூபிஎஸ்க்கு தான் போகும். இந்த யூபிஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் சப்ளை பண்ணும். எப்போ சப்ளை பண்ணும்? கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில். மெயின் சுவிட்ச்ல இருந்து வர்ற கரண்ட் சம்டைம் இப்போ நிறைய கரண்ட் போயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இருந்து இங்க வர்ற விஷயம் மட்டும்தான் கட் ஆகும். ஆனா இங்க இருந்து இது கொடுக்கக்கூடிய விஷயம் கண்டினியூவா கொடுத்துட்டே இருக்கும். அதனாலதான் சிஸ்டம் வந்து நமக்கு ஆஃப் ஆகாம இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபிளாஷ் அடிச்சு டக்கு நமக்கு ஆஃப் ஆகுறதுனால சிபியூல நிறைய ஃபால்ட் ஏற்படும். அதனால என்ன பண்றோம், சிஸ்டம் வந்து அப்படி ஆஃப் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம யூபிஎஸ் வச்சு யூஸ் பண்றோம். யூபிஎஸ் யூஸ் பண்றதுனால நம்ம ஃபுல் டே யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது. நாம ஒர்க் பண்ற விஷயத்த ஒர்க் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணி சேஃப்டா நாமளா வந்து ஷட் டவுன் பண்ணி சிஸ்டத்தை ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குரிய பவரை அது பேக்கேஜா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பவரை நமக்கு கொஞ்ச நேரம் சப்ளை பண்ணும். அது 1/2 ஹவரா இருக்கலாம், 1 ஹவரா இருக்கலாம், அல்லது இன்வெர்டர் போட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்றவங்கலாம் இருக்காங்க. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ யூபிஎஸ்ல இருந்து வர கரண்ட் இந்த மாதிரி தான் சப்ளை ஆகும். எஸ்எம்பிஎஸ்ல இருந்து போற சப்ளை எல்லாமே ரன்னிங்கா தொடர்ச்சியா கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகாது. ஸோ மெயின் சுவிட்ச்ல இருந்து ஏதாவது சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு கரண்ட் போன உடனே இது கட் ஆயிரும். கட் ஆன உடனே எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் சப்ளை ஆகாது, அதுக்கப்புறம் எதுக்குமே சப்ளை ஆகாது, சிஸ்டம் தானாவே ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மெத்தட் ஃபால்ட் அப்படிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பிரிண்டர் ஸ்கேனர் யூஸ் பண்றோம், என்னங்க பண்ணலாம் அப்படின்னா அது மெயின் சுவிட்ச்ல இருந்து தான் தனியாக தான் நம்ம கொடுத்துருப்போம். மெயின் சுவிட்ச்ல இருந்து வர கரண்ட்டுக்கு பேரு பவர் கார்டு கூட சம்டைம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஎஸ் அப்படின்னா அன்இன்டரப்டட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்ரிவேஷன். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒன் வேர்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. போர்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட்ல நிறைய வந்து கனெக்ட் பண்ணுவோம். நாம நிறைய விஷயத்துக்கு நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி போர்ட்லாம் வந்து எதுல யூஸ் பண்ணுவோம், யூஎஸ்பி போர்ட்ல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மவுஸ் அண்ட் கீபோர்டு எல்லாமே ஒரு காலத்துல ரவுண்டு பின்னா கரெக்டாக அந்த பின்ல போய் தான் சொருகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே யூஎஸ்பி போர்ட்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. யூஎஸ்பி அப்படின்றது யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படின்னு சொல்லி அப்ரிவேஷன், அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஹார்ட்வேர் தான். இதுலையுமே ஒரு சின்ன ஒரு பட்டன் போயிட்டா கூட நம்ம அந்த கீபோர்டை எடுத்து வச்சுட்டு வேற கீபோர்டு தான் வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் கீபோர்டை பத்தி சில விஷயங்கள் பார்த்துடலாம். கீபோர்டு அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ். ஓகே, இதுல மொத்தம் எத்தனை கீ இருக்கும் அப்படின்னா 101 இருந்து அல்லது 104 ஒவ்வொரு கீபோர்டுக்கும் மாறுபடும். ஸோ 101 கீ இருக்கலாம் அல்லது 104 கீ இருக்கலாம். ஸோ இதை கூட ஒன் வேர்ட்ல கேட்கலாம், அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கீபோர்ட்லயே டைப்ஸ் இருக்கு. இது டைப்ஸ் ஆஃப் கீபோர்டு அப்படின்றதுல என்ன பார்க்கலாம் அப்படின்னா வயர்லெஸ் கீபோர்டு அப்படின்றது நிறைய பேர் வந்து வீட்டில் வச்சு யூஸ் பண்றவங்க, நிறைய ஆஃபீஸஸ்ல யூஸ் பண்றவங்க, லேப்டாப் முன்னாடி யூஸ் பண்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் வயர்லெஸ் கீபோர்டு யூஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கீபோர்டு அப்படின்னு இருக்கு. ஸ்டாண்டர்ட் கீபோர்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, வயர்டு கீபோர்டு, வயரோட யூஸ் பண்ணக்கூடிய கீபோர்டு. இது எந்த மெத்தட்ல இருக்கும் அப்படின்னா QWERTY QWERTY கீபோர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வேர்டெல்லாம் இந்த லெட்டர்லாம் அடுத்தடுத்ததா மேல ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். அதனால இதை வந்து நம்ம QWERTY கீபோர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து ஸ்டாண்டர்ட் கீபோர்டுன்னு சொல்றோம். ஸ்டாண்டர்ட் கீபோர்டு எப்படி இருக்கும், QWERTY மெத்தட்ல இருக்கும். இது வந்து ஒரு வயர்டு கீபோர்டு. ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் அப்படின்னு சொல்லி இப்போதான் நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். வயர்லெஸ் கீபோர்டு யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வந்து நோ வயரே இல்லாமல் இருக்கும், எங்கனாலும் எடுத்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றத ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டு இருக்கு.
இந்த காம்பேக்ட் கீபோர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம லேப்டாப்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்ட் டச் உள்ள ஒரு கீபோர்டு யூஸ் பண்றோமா, அதை வந்து நம்ம காம்பேக்ட் கீபோர்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ டைப்ஸ் ஆஃப் கீபோர்டில் ஸ்டாண்டர்ட் கீபோர்டு இது வந்து கொட்டி மெத்தட்ல இருக்கும். இந்த ஸ்டாண்டர்டு கீபோர்டு அப்படிங்கிறது வயர்டு கீபோர்டு, நாம வந்து எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. ரெண்டாவது வந்து வயர்லெஸ் கீபோர்டு, அது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, லேப்டாப் வச்சிருப்பாங்க, ஆனால் லேப்டாப்ல இருக்க கீபோர்டை யூஸ் பண்ணாம தனியாக நம்ம வயர் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க வயர்லெஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து வயர் இருக்காது, எங்கேனாலும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காம்பேக்ட் கீபோர்டு, இந்த காம்பேக்ட் கீபோர்டு அப்படின்றது நான் சொல்லிட்டேன், லேப்டாப்ல இருக்க கீபோர்டு ரொம்ப சாஃப்ட் டச்சா இருக்கும். இதுக்கு அடுத்து நான் பார்க்கக்கூடியது மவுஸ். மவுஸ் அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைசஸ். இது வந்து மெக்கானிக்கல் மவுஸ், இன்னொன்று ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னு இருக்கு, ரெண்டு இருக்கு. மெக்கானிக்கல் மவுஸ் அப்படிங்கிறது நாம ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பால் மவுஸ் நம்ம சொல்லுவோம். பால் மவுஸ், அதாவது மவுஸ் மூவ் பண்ணும்போது அந்த பால் அந்த மவுஸுக்கு கீழே இப்போ லைட் எரியுது இல்லையா, மவுஸை திருப்பி பாருங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே. ஸோ அந்த மவுஸுக்கு கீழே இருக்கிறதுல இப்போ லைட் எரியுது, லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஆப்டிக்கல் மவுஸ். முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா பால் இருக்கும், நம்ம மவுஸை திரும்பி பார்த்தா கீழே பால் இருக்கும். அந்த பால் வந்து நம்ம மவுஸை மூவ் பண்ணும்போது ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் மவுஸ் வந்து ஒர்க் ஆகும். நம்ம எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோமோ அதுக்கு வந்து அந்த பால் வந்து நல்லா ரொட்டேட் ஆனாதான் கரெக்டாக எந்த இடத்துக்கு போகுமோ அந்த இடத்துக்கு போகும். பால் வந்து ரொம்ப தேய்மானமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மவுஸ் வந்து சரியா ஒர்க் ஆகாது. அப்போ வந்து மவுஸ் வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால மெக்கானிக்கல் மவுஸ் எது அப்படின்னா பால் மவுஸ், அது ஓல்டு. இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஆப்டிக்கல் மவுஸ். மவுஸ் திரும்பி பார்த்தா லைட் எரியுறது எல்லாமே ஆப்டிக்கல் மவுஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மானிட்டர். மானிட்டர் அப்படிங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ், அது உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். மானிட்டர் அப்படிங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ். இது பார்த்தீங்கன்னா பிக்சல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உள்ள பார்க்கக்கூடிய, அதாவது டிஸ்பிளேல பார்க்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும். பிக்சலுக்கு மறுபெயர் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெசல்யூஷன் கம்மியா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சிஸ்டத்துல நம்ம பார்க்கக்கூடிய வியூ ஆனது ரொம்ப புள்ளி அடிச்ச மாதிரி இருக்கும். டிவியில கூட சம்டைம் வந்து புள்ளியா தெரியுது அப்படின்னா அதுல வந்து ரெசல்யூஷன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நம்ம மொபைல், கம்மியான மொபைல், டச் மொபைல் வாங்கி பாருங்க, அதிகமான அமௌண்ட் கொடுத்து வாங்கி பாருங்க. ஸோ அந்த கிளியர்னஸ் நமக்கு வித்தியாசம் காமிக்கும். ஸோ கம்மியாக வாங்கினதுல பார்த்தீங்கன்னா லைட்டாக டாட்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும். நம்ம வாங்கும்போது அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. இப்போ நார்மல் நம்ம சிஸ்டத்தில் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். ஒரு இதை ஓப்பன் பண்ணும்போது, ஒரு அப்ளிகேஷனோ ஒரு ஃபோட்டோவோ ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கிளியராக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. கிளியராக இருக்கணும் அப்படின்னா ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கணும், பிக்சல் வந்து அதிகமாக இருக்கணும். பிக்சல் அப்படின்றதான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஒன்று தான். ஆனால் இப்போ நடைமுறையில் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரு நேம் என்ன அப்படின்னா ரெசல்யூஷன். ஓகேங்களா? இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா நம்ம சிஸ்டத்துல யூஸ் பண்ணக்கூடிய அடாப்டரை பொறுத்து அமையும். சரிங்களா? இந்த அடாப்டர்ல டைப்ஸ் ஆஃப் அடாப்டர் அப்படின்னு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் அடாப்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றது VGA. VGA அப்படின்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்டர். அதே மாதிரி SVGA அப்படின்னா சூப்பர் வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்டர். அதுக்கப்புறம் EVGA அப்படின்னா என்ஹான்ஸ்டு வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்டர். ஓகேங்களா? ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் அடாப்டர் நிறைய இருக்கு. இந்த அடாப்டர் கூட சம்டைம் வந்து நிறைய இடங்கள்ல நல்லாவே யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மானிட்டர் பத்தி பார்க்கலாம். இதுவரை உங்களுக்கு கிளாஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் மானிட்டர். இதுல ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ மானிட்டர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இந்த மோனோ மானிட்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல தாங்க இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது இப்போ நம்ம கலர் கலராக பார்க்குறோம். அது ஃபர்ஸ்ட் ஒரு காலத்தில் ஃபர்ஸ்ட் வெளியிட்ட ஒரு மானிட்டர் பார்த்தீங்கன்னா மோனோ மானிட்டராக தான் வந்து வெளியிட்டாங்க. செகண்ட் அதுக்கு அப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா காம்போசைட் அப்படின்ற ஒரு மானிட்டர். காம்போசைட் அப்படின்னு சொல்லி ஒரு மானிட்டர். இது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா RGB. RGBனா என்னன்னா ரெட், கிரீன், ப்ளூ.
ஸோ இந்த கலர்ல இருக்கும். இந்த ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்றது ரொம்ப டார்க் கலர். ஸோ இந்த மாதிரி உள்ள சிஸ்டத்தை, இந்த மாதிரி உள்ள ஒரு டிவியை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, அதிக நேரம் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப பிரைட்னஸ் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும், நமக்கு கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கலர் மானிட்டரும் யூஸ் பண்ணல. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மானிட்டர் யூஸ் பண்ணாங்க. அந்த மானிட்டர் பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்குன்றதுக்காக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கலர் மானிட்டரா கொண்டு வந்தாங்க. கலர் மானிட்டர் அப்படிங்கிறது 3 கலர் மட்டும் உள்ள உட்புகுத்தி கொண்டு வந்தாங்க. அந்த 3 கலர் தான் ஆர்ஜிபி கலர் அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னு இந்த 3 கலர் மட்டும்தான் மிங்கிளா இருக்கும். அப்ப எவ்வளவு டார்க்கா இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது ரொம்ப கண்ணெல்லாம் எரியுது, ரொம்ப நேரமா சிஸ்டத்துல ஒர்க் பண்ண முடியல அப்படின்றதுக்காக அடுத்து ஒரு கலர் மானிட்டர் கொண்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆல் கலர் மானிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை அப்படின்னா கலர் மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஆல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆல் கலர்ல பாத்தீங்கன்னா சிஎம்ஒய்கே கலர்னு சொல்லுவாங்க. சி அப்படின்னா சியான் கலர், அதாவது கிரே கலர் அப்படின்ற மாதிரி இருக்கும். எம்னா மெஜந்தா கலர், அது ரெட்டும் இல்லாம ரோஸும் இல்லாம பார்க்கவே நல்லா இருக்கும். ஸோ அந்த கலர். ஒய்னா எல்லோ, கே அப்படின்னா பிளாக். இந்த மாதிரி 4 கலரும் மிங்கிளாகி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 4 கலரும் மிங்கிள் ஆகும்போது லைட்டா இருக்கும். நமக்கு பிரைட்னஸ் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா மானிட்டருமே ஆல் கலர் கம்ப்யூட்டர், ஆல் கலர் மானிட்டர். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா மோட்ஸ் ஆஃப் மானிட்டர். இதில் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் மோடு. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண மோடு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மோட். இந்த டெக்ஸ்ட் மோட் யூஸ் பண்ணும்போது எல்லாமே நம்ம டைப் பண்ணி தான் கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. இந்த எம்எஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டாஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பித்தோம், விண்டோஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாமே நம்ம டெக்ஸ்ட் பண்ணி தான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நமக்கு ரிஸ்கான ஒரு வேலை, டைமும் ஆகும். அதுக்கப்புறம் மவுஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மோட் அப்படின்னாலே மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்துருச்சு. அப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மோடு. ஓகேங்களா, இது வந்து மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எல்லாமே மவுஸ் இல்லாமல் எதுவுமே இல்லை. என்னதான் ஷார்ட்கட் கீ நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து யாரும் விரும்புறது இல்லை. மவுஸ் தான் டக்குன்னு போய் கிளிக் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு வருது. ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கிராஃபிக்ஸ் மோட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மானிட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஆர்டி மானிட்டர். இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெருசு. டெஸ்க்டாப் மானிட்டர் கூட சொல்லுவோம். அந்த பெரிய மானிட்டருக்கு அப்புறமா தான் இப்போல்லாம் எல்இடி மானிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சிஆர்டி அப்படின்றதுக்கு இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நான் என்ன பண்ணியிருப்பேன், உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் அப்ரிவேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ சிஆர்டி அப்படிங்கிறது கேத்தட் ரே டியூப். ஓகேவா, கேத்தட் ரே டியூப். ஸோ இது வந்து சிஆர்டி மானிட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்சிடி மானிட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி மானிட்டர். எல்சிடி அப்படின்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான், லிக்யூட் அப்ரிவேஷன் முன்னாடி சொல்லியிருக்கேன், கிறிஸ்டல் டிஸ்பிளே. இது வந்து கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படின்றதுக்கு எல்சிடி. இது எப்படி வியூ ஆகும் அப்படின்றத நேற்றைய கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோடு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மானிட்டரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மானிட்டருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, நம்ம அப்ரிவேஷன் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இது ஒன் வேர்டில் வர நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. பிரிண்டர் அப்படிங்கிறது ஒரு அவுட்புட் டிவைஸ். இதுல பார்க்கக்கூடிய காப்பிக்கு பேரு ஹார்ட் காப்பின்னு பேரு, மானிட்டர்ல பார்க்கக்கூடிய காப்பிக்கு பேரு சாஃப்ட் காப்பின்னு பேரு. ஏன்னா மானிட்டர்ல நம்ம பார்க்க மட்டும்தான் முடியும், பிரிண்டர்ல பார்க்கக்கூடிய காப்பியை நம்ம பிரிண்ட் அவுட் போட முடியும், வெளியில எடுத்துக்கலாம், சிஸ்டத்தை விட்டு வெளில எடுத்துக்கலாம். ஓகேங்களா, மானிட்டர்ல பார்க்கக்கூடிய காப்பியை, பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்படியே நம்ம என்ன பண்ணிக்க போறோம், பிரிண்டர் மூலியமா பிரிண்ட் அவுட் போட்டுக்க போறோம். சரிங்களா, அந்த இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த பிரிண்டர். இது வந்து ஒரு அவுட்புட் டிவைசஸ். டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர்றது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். டாட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன கடைகளில் வில் வாங்கும் போது கொஞ்சம் உத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு லெட்டரும் குட்டி குட்டி டாட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி
இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க பிரிண்டர் வந்து நம்ம டாட்டா இருக்கும். நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து கிளியரா இருக்காது. ஆனா அதிக அளவு பிரிண்ட் போட்டுக்க முடியும். செலவுமே ரொம்ப கம்மியான செலவு. ஸோ சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அப்படிங்கிறது டாட்டா இருக்கும். இது அதிகமா ரிப்பன் யூஸ் பண்ணி இந்த பிரிண்ட் அவுட்டை போட்டுக்குவாங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லேசர் பிரிண்டர். லேசர் பிரிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவுடர் போட்டு யூஸ் பண்ணக்கூடியது. டோனர் ஃபில் பண்ணுவாங்க. பின்னாடி டோனர் மாதிரி இருக்கும். அதை கலட்டி உள்ள பவுடர் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் டோனர் போட்டு பிரிண்ட் போடுறது. எக்ஸாம்பிள் ஜெராக்ஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா லைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் பவுடர் ஃபில் பண்ணி பின்னாடி அதாவது டோனர் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் பிரிண்ட் போடுவாங்க. இது டாட்டா இருக்கும். ஆனால் லேசரில் போடுறது கொஞ்சம் கிளியரா இருக்கும். சரிங்களா? அதை விட கிளியரா நமக்கு வேணும் அப்படின்னா இங்க்ஜெட் பிரிண்டர் யூஸ் பண்ணலாம். இங்க்ஜெட் பிரிண்டர் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இது ஹை லெவல் காஸ்ட் செலவு பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும். அதிக செலவாக இருக்கும். ஆனால் பிரிண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ முதற்கொண்டு கலர் ஜெராக்ஸ் ஏதாவது கலர் பிரிண்ட் ஏதாவது என்ன வேணாலும் போடுறதா இருந்தாலும் இந்த இங்க்ஜெட் பிரிண்டரில் தாராளமாக போட்டுக்கலாம். ரொம்ப கிளியராக இருக்கும். ஆனால் கம்மியான அளவு தான் பிரிண்ட் போட முடியும். ஆனால் காஸ்ட்லி. ஒரு பிரிண்ட்டுக்கு அமௌண்ட்டுங்கிறது அதிகமான அமௌண்ட்டு. இது வந்து டேங்க் ஃபில் பண்ணி அதாவது இங்க் வாங்கி டேங்க் ஃபில் பண்ணி பிரிண்ட் போடுறதா இந்த இங்க்ஜெட் பிரிண்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோடம். மோடம் அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா எம்ஓ அப்படிங்கிறது மாடுலேட்டர், டிஇஎம் அப்படிங்கிறது டிமாடுலேட்டர் அப்படின்னு அப்ரிவேஷன். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து முழுக்க எதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் தொடர்புக்காக நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மோடம் கண்டிப்பாக யூஸில் இருந்தால் தான் நம்ம நெட் கனெக்ஷன் ஒர்க் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் நம்ம வேலை செய்யறது டக்குன்னு கிளிக் பண்ண உடனே ப்ராசஸ் நடந்து அடுத்தது டக்குன்னு வேலை பார்க்குறோம், ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற இந்த ப்ராசஸர் தான் முதல் காரணம். ப்ராசஸரோட ஸ்பீடை பொறுத்து தான் சிஸ்டத்தோட ஸ்பீடு அமையும். சரிங்களா? இந்த ப்ராசஸருக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா எக்ஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டி அப்படின்னா எக்ஸ்டெண்டட் EXENDED எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி. இது வந்து பழைய வெர்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏடி அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஓகேங்களா? எக்ஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி. இதுக்கு அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இது பழைய வெர்ஷன். ஏடி அப்படிங்கிறது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இப்போ எல்லாமே ஏடி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பென்டியம் ஃபர்ஸ்ட், பென்டியம் செகண்டு, பென்டியம் தேர்டு, அந்த மாதிரி பென்டியம் 4 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. பென்டியம் 4க்கு அப்புறம் டூயல் கோர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸர்லாம் தாண்டி இப்போ நம்ம என்ன அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா i3, i5 இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸர் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. சரிங்களா? சிஸ்டம் வாங்கினாலே மேக்ஸிமம் ப்ராசஸரையும் பார்த்து தான் வாங்கணும். நம்ம சிஸ்டம் வாங்கும் போது மட்டுமல்ல, நம்மளுடைய மொபைல் வாங்கும் போது கூட இந்த ப்ராசஸரோட ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு மொபைல் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா? மொபைல் வாங்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், சைஸ் வந்து பெருசாக இருக்கா, லுக்காக இருக்கா, ஃபோட்டோ நல்லா விழுகுதா, ஸோ இந்த மாதிரி தான் பார்ப்போம். உள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸரை பற்றி யாருமே கேட்குறதில்ல. ஸோ அதையும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸை பற்றி நான் கிளாஸ் எடுத்து தான் வந்திருந்தேன். நமக்கு சிஸ்டத்தில் கேபிள் வைஸாக சொருகிற இடத்துக்கு பேர் போர்ட் அப்படின்னு பேரு. ஃபர்ஸ்ட் கனெக்டிங் போர்ட் அப்படின்னு இருக்கு. கனெக்டிங் போர்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பின் வைஸா நம்ம சொருகிறோம் அப்படின்னா அதுதான் போர்ட்டுன்னு சொன்னோமா. ஸோ அதன் மூலியமா நம்ம கனெக்ஷன் ஆகுது. அதனால இது கனெக்டிங் போர்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சீரியல் போர்ட்ன்னு இருக்கு. போர்ட்ல டைப்ஸ் கேட்டாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் பேரலல் போர்ட் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் வந்து சிஸ்டத்துக்கும் மானிட்டருக்கும் கனெக்ட் பண்ற, அதாவது சிபியுக்கும் மானிட்டருக்கும் நம்ம கனெக்ட் பண்ற ஒரு வயர்டா இருக்கும். ப்ளூ கலர் பின்ல இருக்கும். அதெல்லாம் வந்து பேரலல் போர்ட். அந்த போர்ட் எப்படி இருக்கும்னா டாட்டா இருக்கும். கரெக்டா வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகும்.
அது பேரலல் போர்ட், பேரலர்ல பேரலல் அப்படின்ற ஒரு போர்ட். அதுக்கப்புறம் 4வதா யூஸ் பண்ணக்கூடியது யூஎஸ்பி போர்ட். யூஎஸ்பி போர்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்ரிவேஷன்ஸ் முதற்கொண்டு. நாம ஒரு பென்ட்ரைவே யூஸ் பண்றோம் அப்படின்னா ஏர் சேஃப்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி பின் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து யூஎஸ்பி போர்ட். அடிஷ்னல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஎஸ்பி போர்ட். ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ். கார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு, செகண்ட் பார்த்தீங்கன்னா சவுண்டு கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு அப்படிங்கிறது, சவுண்டு கார்டு அப்படின்றது எல்லாமே நம்மளுடைய ஒரு மியூசிக் கேட்குறோம், ஸ்பீக்கர் வச்சு யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பின் வந்து ரவுண்டு பின்னாக இருக்கும். அந்த பின்னை பின்னாடி சொருகிற கரெக்டாக அந்த பின்னுக்கு நேரம், அதுவும் பின்னாடி வந்து போர்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த போர்ட்டில் சொறி நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் பேர் என்னென்னா சவுண்டு கார்டு, கிராஃபிக்ஸ் கார்டு அந்த மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க், அதாவது என்ஐசி அப்படின்னு சொல்லுவோம். என்ஐசி அப்படின்னா நெட்வொர்க்கிங் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது நெட்வொர்க்கிங்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வயர். இந்த டைம் இவ்வளோ செலவு பண்ணி இந்த வீடியோ எடுத்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக தான் எடுத்திருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொரு ஆளும் தெரிவிங்க. அதுக்கப்புறம் இதில் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து சில கொஷினை நம்ம அடுத்த லைவ் வரும்போது சில கொஷின்ஸ் கேட்கும்போது அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம முடிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் யூனிட்டுக்கு போகலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இதுவரையும் புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, உங்களை மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சிஓஏ போட்டுட்டு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.